ஆமாம், மணி ஆகுதுல, மணி கடைக்குத்தான் போய் பார்த்தா ஓடிட்டாரு. அப்படியா? மணி ஆயிடுச்சுல, அதனால சாத்திருப்பாங்க. இந்த பக்கமெல்லாம் 10 மணிக்குள்ள கடை, மளிகை கடையிலேருந்து எல்லா கடையும் சாத்திடணும். அப்படி ஒரு உத்தரவு. மாவெல்லாம் அம்மா வீட்டில் தானே அரைச்சிக்கிடுவாங்க தம்பி. மாவு தீந்துரும்ல, அதனால அம்மா 3 தோசை தான் கொடுப்பாங்க. நினச்சி நினச்சி சிரிப்பு வருது எனக்கு. ஆமாம் தம்பி, பஸ்ஸு போகிற சவுண்டு கேட்குறது. சில நேரம் இந்த மைக் ஆஃப் பண்ணுவேன். மெயின் ரோடு தானே நம்மளுக்கு. ஆமாம், சென்னை பஸ்லேருந்து அனைத்து பஸ்ஸும் இதில் தான். பைபாஸ் தானே. அதுக்கு தான் ரொம்ப சவுண்டை கார்னு அடிச்சுக்கிட்டே வரும்போது இந்த மைக்கை ஆஃப் பண்ணுவேன் நான். கடை, வீடு. அது அந்த சவுண்டு ஜாஸ்தி கேட்காது. இப்போ ஃபேன் சுற்றுது. சரி, ஓகே தம்பி, பாசித்து 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. ஆமையா, அதனால தான் சவுண்டு கேட்கும். பைபாஸ். சரி, ஓகே தம்பி, மணி 11 ஆக போகுது. உங்களுக்கு தோசை ரெடியாக இருக்கும். 3 தோசை தான். கூட ஒன்று கேட்டால் அம்மா ஊற்றி கொடுக்க மாட்டாங்க. பெரிய வீடு சொந்த வீடு தானேம்மா. சொந்த வீடு தான் இல்லை. சொந்த வீடு தான். விவசாயம் கொஞ்சம் 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 போட்டுக்கிட்டு, அங்கேயும் விவசாயம் தான், இங்கேயும் நம்ம இருக்கிற இடத்துலையே கொஞ்சோண்டு. நான் தான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன் பார்த்தம்பி, கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் ஒரு காய்கறி போடுங்க, அது நம்மளுக்கு சமையலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பாருங்க. அன்றைக்கி விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அனைத்தும் இருக்கும். பெரிய வீடியோவிலே இருக்கும். நம்ம தம்பி பிள்ளைங்க வெண்டைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி எல்லாம் உடைச்சிக்கிட்டு. எனக்கு விவசாயம் தான் கொஞ்சம் பிடிக்கும். காய்கறியெல்லாம் ஜாஸ்தி வாங்க மாட்டோம் நாங்கள் கடையில். காட்டுறேன்ப்பா. அங்கே அந்த வீட்டெல்லாம் போட்டிருப்பேன் பாருங்கள். சுற்றி நம்ம பூத்தோட்டம், செவ்வரளி பூ லைவ்லேயே இருக்கும். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன் ஃபுல்லாக. ஓட்டு வீடு, தோட்டம், மாடிப்பைப்பு, செவ்வரளி பூ, வாழை மரம்,